கிரேட் கான்ட்ரவர்சி புத்தகத்தில் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க தெரியுமா? அந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த ஜான் வெஸ்லி ரோமர் புத்தகத்துக்கான விளக்கத்தை கேட்க கேட்க my heart strangely was warmed within me. என்னோட இருதயம் எனக்குள்ளாக அனல் கொண்டது. கிறிஸ்துவானவர் மூலமாகத்தான் ரட்சிப்பு. கிறிஸ்து எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நான் கண்டுகொண்டேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியத்தின் அர்த்தத்தை நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லி அவர் வாழ்க்கையில் ஒரு ரீகன்வர்ஷன், மறுபடியும் ஒரு பெரிய மனமாற்றம் அவர் வாழ்க்கையில் உண்டானதான். இங்கிலாந்தில் ஒளி செஞ்சுட்டாரு, அமெரிக்காவில் ஒளி செஞ்சுட்டாரு, பயங்கரமான விபத்தையும் தாண்டி வந்துட்டாரு. இப்போதான் அவர் உணர்ந்தாராம், கிறிஸ்து மாத்திரமே என்னை ரட்சிக்க முடியும், அவருடைய மரணம் எனக்காகத்தான் அப்படின்னு உணர்ந்து தன்னை ஒப்பு கொடுத்து இயேசுவின் விசுவாசத்தினால் நான் ரட்சிக்கப்படுகிறேன் என்பதை அவர் உணர்ந்தான். ஆவிக்குரிய காரியங்களை பெரும்பாலும் பொதுவானதாகவே நாம் பார்க்கிறோம். இயேசு மரித்தார், ஆனால் உலகத்தில் எல்லாருக்கும் மரிச்சார், அவ்வளோதான். என் பாவங்களை அவர் சுமந்தார், எனக்காக அவர் மரித்தார் என்று தனித்துவப்படுத்தி எனக்காக என்று பார்க்க நாம் என்ன செய்கிறோம்? தவறி விடுகிறோம்.